பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில கதிர் பழனி ரெண்டு பேரும் கூட்டிட்டு வரணுன்றதுக்காக செந்தில் தடுமாறி வராங்க. உடனே மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க, ஏன் இவ்வளவு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கவலை மீனா, என்ன பண்றது, அதனால இப்படி பண்ணிட்டேன். எனக்கு கூட தான் 1008 கவலை இருக்கு, அதுக்காக நான் என்ன குடிச்சிட்டா இருக்கேன்னு சொல்றாங்க. பரவாயில்லையே மீனா, உனக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்தா சொல்லு, நானும் ஒரு பெக்கு வாங்கிட்டு வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம்னு சொன்னதும் உடனே பழனி, இங்க பாருப்பா மீனா, இப்பெல்லாம் பேசினா அவன் இப்படிதான் அக்கடத்துக்கு விகடமா பேசுவான், அதனால இப்போதைக்கு வேண்டாம். ஆமா மச்சான் தூங்கிட்டாரா? அவர் தூங்கின அப்புறம் தான் சித்தப்பா கால் பண்ண. சரி வா, பேசாம போயிட்டு படுக்க வச்சிடலான்னு போகிறதுக்குள்ளவே கரெக்டா பாண்டி நின்றுட்டு இருக்காங்க. என்னடா 3 பேரும் என்ன டைம் ஆகுது, இவ்வளவு நேரத்துக்கு சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கதிர் அது ஒண்ணு இல்லப்பா, நாங்க டிராவல்ஸ்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான் சொல்றாங்க. உடனே பாண்டியனை கண்டபடி ஒரு மாதிரி பேசுறாங்க. செந்தில் இத பாண்டியன் பார்த்ததும், என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, இவன் இப்படி இருக்கான்னு சொன்னதும், ஆமா டேடி நான் இப்படிதான் இருக்கேன். பாண்டியன், ஒரு பக்கோடா சாப்பிட்டதுக்கு என்ன இப்படி பேசிட்டீங்களே நல்லா சொல்லிட்டு செந்தில் ஒரு மாதிரி பேசினதும், என்னடா குடிச்சிருக்கேன்றாங்க. ஆமா குடிச்சிருக்கேன். ஏய் அவன் கம்மியா தான்ப்பா குடிச்சிருக்கான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கம்மியாவா? இல்ல இல்ல நான் நிறைய குடிச்சுன்னு சொல்றாங்க. ஏண்டா இவன் மட்டும் தான் குடிச்சிருக்கானா இல்ல நீங்களும் குடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இவன் மட்டும் தான் சொல்றாங்க. இந்த குடிச்சிட்டு வந்தவனுக்கு இனி இந்த வீட்டுல இடமே கிடையாது, அவன் தரையிலே படுக்கட்டும்ன்றாங்க. தரையிலையா? எப்படி படுக்க முடியும்? பெட் இல்ல, எதுவுமே இல்ல, ஏசி மாட்டி விடட்டுமா நல்லா சொல்லிட்டு பேசிட்டு ஒழுங்கு மரியாதை உள்ள வாங்கடான்னு சொன்னதும் உள்ள போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செந்தில் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததும் கோமதி கோமதின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏங்க சொல்லுங்க. துரை நேத்து முழுக்க குடிச்சிட்டு வேலை போன கவலை கூட இல்லாம நிம்மதியா குடிச்சிட்டு துரிச்சிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சு கொடுன்றாங்க. எங்க காலையிலே ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னதும் உடனே செந்தில், போதும்பா போதும், எனக்கு வேலை போயிடுச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த விஷயத்தவே சொல்லி காட்டி காட்டி என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. நான் பணம் கொடுத்துதான் வேலை வாங்கினேன், ஏன் அந்த மாதிரி வேற யாருமே வேலை வாங்குறது இல்லையா? தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக அதவே சொல்லி சொல்லி என்னை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்க. நீங்க 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க, அந்த பணத்தை கூட நான் திரும்ப கொடுத்துட்டேன். ஆனா கதிர் இப்ப வரைக்கும் அந்த பணம் கொடுக்கல, ஆனா அவனே எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, என்ன பத்தி மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கதிரை இழுத்து விட்டதும் மீனா, ஏங்க கொஞ்சம் அமைதி இருங்கன்னு சொன்னா கூட, இங்க பாரு மீனா, இது நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னதும் உடனே ராஜுக்கு கோவம் வருது. இங்க பாருங்க மாமா, அப்பா கேள்வி கேட்டா அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க, அதை விட்டுட்டு கதிரையை இழுத்து விட்டுருங்க. கதிர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு தான் இருக்கான், பணம் சேர்ந்ததும் கண்டிப்பா கொடுத்துருவோம், மாமாவால நாங்க ஏமாத்த மாட்டோம்னு சொல்றாங்க. ஏப்பா எதுக்காக நானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கணும், நான் என் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா இருன்னு சொன்னதும் உடனே ராஜிக்கு கோபம் வந்துடுது. உடனே பாண்டியன் கிட்ட, எல்லாருக்கும் ஒரு பாரபட்சம் பாக்குறீங்க, எனக்கு ஒரு பாரபட்சம் பாக்குறீங்க, என்ன டக்குட்டுக்கா வாங்கிட்டு வந்தீங்க, எதனால இவ்வளவு பாரபட்சம் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட்டதும் உடனே பாண்டியன், இங்க பாருடா உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. செந்தில் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.